உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ரட்சைக்கு பதிலாக பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். எங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகிறது. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் யாருக்கு வரும்? வெட்கம் வருதா? வெட்கத்திற்கு பதிலாக பலன் வருதா? இதுதான் இந்த மாசத்தினுடைய செய்தி. என் வாழ்க்கையில நான் எதை சந்திக்கிறேன்? பல ஜனங்கள் என்ன சூழ்ந்திருக்கிறாங்க, பல உறவுகள் மத்தியில நான் இருக்கிறேன் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருக்க விரும்புறாங்க. என்ன நினைக்கிறான்? ஒருத்தனை விட ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். தப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையா? மற்றவங்களை விட நான் கீழே இறங்க விரும்புறேன், மேல போலாம் விரும்புறாங்க. ஆசீர்வாதமா தான் இருக்க விரும்புறாங்க இல்லையா? அப்ப மற்றவங்களை விட நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னா மற்றவங்க பார்க்கிற அளவுக்கு நான் கீழான நிலையில இருக்கிறேன். நான் எங்க இருக்கிறேன்? வெட்கத்திற்கு உட்பட்டு இருக்கிறேன்னா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை பெற்றுக் கொள்ளக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். எங்க இருக்கிறேன்? எங்க இருக்கிறேன்? போன வாரம் நான் பேசுறேன், என் ஜனங்கள் ஒருபோதும் நீ கர்த்தருடைய ஜனமா இருப்பாயாக வெட்கப்பட மாட்டேன். அப்போ நீ கர்த்தருடைய ஜனமா இருப்பாயனா இன்னைக்கு சங்கீத ஜனத்தை பேசியாச்சு. என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். என் ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல, அதனால அவங்க எதிராளிகளை நான் தாழ்த்த முடியல, அவங்க பாதத்தையில போட முடியும்னு சொல்லிட்டு இல்லையா? ஜனமா இருந்தா என்ன பண்ணி இருப்பாங்க? தேவனுடைய சொல்லுக்கு கீழ்படுத்தி இருப்போம். தேவனுடைய சொல்லுக்கு இதை விட்டுட்டு ஆக்ஷன் பாகல கத்தாவே கத்தாவே சொல்றாரு. நான் ஒண்ணு அறிய நான் வளர்ந்த இடத்துல நேரங்களை சொல்லும் போது எனக்கு கோபம் வருதா சிரிக்கதான் தெரியாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காம, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம உன் வார்த்தையை கர்த்தர் கேட்கவே மாட்டார். வேதத்திற்கு செவி கூடாதனுடைய ஜெபம் அனுபவத்துன்னு சொல்லப்படுது. எதை அனுபவிக்கிறாரு? எதை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. ஜெபத்தை கேட்கிறவர் தான் தேவன். யாரு? ஜெபத்தை கேட்கிறவர் தான். எப்பயாவது இக்கட்டுகளிலும் தூக்கி எடுக்கிறவர் தான். மாற்று கருத்தே கிடையாது. ஆனா புரிஞ்சாரு, சில பேருடைய ஜெபத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். யார் ஜெபத்தை? வேதத்தை அசுத்தப்படுறவங்க, வேத வசனங்களை இன்னைக்கு என்ன பண்றாங்க? இன்னைக்கு தெரிஞ்சும் இன்னைக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க, தெரியாததை செய்யறாங்க. ஆனா பிரச்சனை வந்தா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு கை மட்டும்தான் நடுப்பாரு, கையும் உடைப்பாரு, சொல்லி பார்ப்பாரு. நான் பண்ணல. கொஞ்சம் ஆணவம் அகந்த வந்தாலே நம்மள ஆட்டம் காண விட்டுடுவார். ஏன்னா அது அவருக்கு பிடிக்காத ஒரு காரியங்கள். நாம இன்னும் மேலான ஆசீர்வாதங்களுக்குள் வரணும்னு சொல்லிட்டு தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்னா நீ அது மேய்ச்சலி நாடுகளாக இருக்கிறதுனால நீ எல்லா நிலையும் செழிப்பும் புஸ்தியமாக காணப்படணும்னு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நாம என்ன பண்றது? அவர் ஜனமா இருந்தா முதல்ல என்ன பண்ணணும்? யார் அவர் ஜனம் சொல்றது? அவர் சொல்ற வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற யாரா இருந்தாலும் அந்த சொல்றது இவருக்கு என் ஜனம், என் சத்தத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஆண்டு சொன்னாங்க, என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடு.
அவைகள் அறிந்திருக்கிறது. அது எனக்கு பின்னால வரணும். இவன் அவர் பின்னால தான் போறோமா, உலகத்துக்கு பின்னால போயிருக்கிறோமா? இப்ப அவர் ஆளுன்னு சொல்லிக்க, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காம கருத்து வேறு என்ன பண்ற? இதோ ஆண்டவனே என்ன ஏன் அவன் காட்டு சத்தம் தெரியுது. இப்ப நான் பேசும்போது யார் சத்தம் தெரியும்? பார்த்துதான் பேசுறாரு. சொல்லுங்க பார்த்து, சத்தமா இல்லையா? இப்ப என் சத்தமே உனக்கு பரிச்சயம் கிடையாது, என் சத்தமே நீ கேட்டது கிடையாது. திடீர்னு கேட்கறேன்னு யாருங்க பேசுறது? நான் தான். யாருங்க நீங்க? நான் தான். யாருங்க சொல்லுங்க, நீ யாருன்னு தெரியல. எனக்கு கேட்பமா கேட்க மாட்டேமா? இப்ப சத்தம் தெரிஞ்சவங்க நீ யாரு? நான் கேட்க மாட்டேன். சொல்லுங்க பார்த்து, என்ன போன் பண்ணீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. திடீர்னு போன் பண்ணுவேன். யார் பேசுது? ஐயா சொல்லுங்க ஐயா, யார் பேசுறீங்க? கேட்க மாட்டியா? இது நான் சத்தம் தெரியும். யார் சத்தம்? இப்ப தேவனுடைய பேசுற சத்தம் தெரியுதா உனக்கு? தேவன் எப்படி பேசுவாரு தெரியுதா? அப்ப தேவன் தான் பேசுறாரு என்பது தெரிஞ்சா தேவனுடைய சொல்லுக்கு எந்த அளவுக்கு நம்ம கீழ்படுகிறோம் என்பதுதான் நீ மேற்படி போவதற்கு முதல். பொய் பேசுறது, ஊழியக்காரன் பொய் பேசுறது, பரிசுத்த ஆவியானவரிடத்துல பேசுவதற்கு அடையாளம். இந்த ரகசியத்தை அருமையார் சப்பிராஜ் மூலமா நம்ம கற்றுக் கொடுத்தார். யாருக்கு மறைக்கிறாங்க? யாருக்கு போய் சொல்றாங்க? எங்க நஷ்டம் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுதான் நஷ்டம். எல்லாரும் பாக்குறாரு. என்ன பண்றாரு? என் ஜனங்கள் என்று சொல்ற அவர் தன் ஜனங்கள் மேல அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். தன் ஜனங்களை குறித்து உன்னை குறித்து கொலை சொல்றதுக்கு ஒருத்தர் ரெடி ஆகிறான். நீங்க வெளிப்படுத்த 12, 10, 11 எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சுமட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான். யாரு தாழ்த்தப்பட்டு போனான்? யாரு தாழ்த்தப்பட்டு போனது? யாரு குற்றம் சாட்டுறவன்? அப்ப உன் மேல ராத்திரி குற்றம் சாட்டுறவன் யாருங்க? நீ செய்யற ஒவ்வொன்னையும் ஆண்டவர்கிட்ட சொல்றவன் யாரு? நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும், நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும், அது நீயா இருக்கட்டும் நானா இருக்கட்டும், யார் செய்யற காரியமா இருந்தாலும் தவறா இருந்தா அதை எல்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடத்துல சொல்றவன் யாரு? யார் சொல்லுவோம்? இது சாத்தான குறிச்சு தள்ளப்பட்டு தாழ தள்ளப்பட்டு போனான். அப்படி செய்தெல்லாம் சொல்றானா இல்லையா? அப்போ நீ செய்தெல்லாம் இப்ப யாரும் ஒருத்தர் சொல்றான்னு கிடையாது. சொல்றதுக்கு ஒருத்தன் இருக்கிறான், அவன் சொல்லினே இருப்பான் தேவ சமூகத்துக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றது, ஆண்டவர் மேன்மைப்படுத்துறது. முன்னாடி பார்த்தோம் உபாகம் 33:29 கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி கர்த்தர் தன் ஜனத்தை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நமக்கு என்னையானவங்க இல்லைன்னு சொல்லும் போது ஏன் அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற பாக்கியம் தன் பிள்ளைகளுக்கு தேவை. அந்த வார்த்தையின்படி நடந்து தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட ஜனங்கள் வெட்கத்தை சந்திக்க மாட்டார்கள், வெட்கப்பட மாட்டாங்க. அவங்க பொருட்களவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்க பசியும் பசினுமா என்ன பண்ண மாட்டாங்க. அடுத்த வேலைக்கு என்ன பண்றது அங்கலாய்க்க மாட்டாங்க. இருந்தாலும் அங்கலாய்க்கு எப்ப வேணும்னா புதுசா வருவது வரும். ஆனா கிறிஸ்துவுக்கு வந்த பிறகு நிறைவுதான் உங்களுக்கு வருமே தவிர குறைவு ஒன்றும் கிடையாது. எவ்வளவு பிரச்சனை நீ கடந்து வந்திருக்கிற, எப்படி கடந்து வந்த பாரு. நீ
கர்த்தர் உன்னை நடத்திருக்க ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி சுமக்கிறது போல உன்னை என்னையும் சுமக்கலன்னா எப்போ தொலைஞ்சு போயிட்டு சொன்னீங்க. ஆண்டவர் முதல்ல சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகுது. ரெண்டாவது சங்கீதம் 22வது சங்கீதம் 4வது வசனம் 5வது வசனம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருந்தார்கள். என்ன சொல்றாரு? என்ன சொல்றாருங்க? கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், அதனால கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள். யார் வெட்கப்பட மாட்டாங்க? இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை என்னது? யார் மேல நம்முடைய நம்பிக்கை? எது நம்முடைய நம்பிக்கையா நம்ம வச்சிருக்கோம்? நீதிமொழிகள் 28:25 நீங்க வாசிச்சீங்கன்னா, கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று எழுதப்பட்டது. பெருநெஞ்சன் வழக்கை சொல்லுகிறான், கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். அப்ப பாக்கியமான வாழும் செழிப்பு தான் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியம். செழிப்பு இல்லாம பாக்கியம் இல்லாம இருப்பவங்க தான் மற்றவங்க முன்பாக நாம் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ என்று கலங்குவார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அந்த கலக்கம் அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். யாருக்கு செழிப்பு? வேதத்துல ஒரு மனுஷன் எழுதப்படுகிறாங்க. எசேக்கியா என்ற ராஜாவுக்கு எழுதப்பட்டது. 2 ராஜாக்கள் புத்தகம் 18:5 பாத்தீங்கன்னா, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த ராஜாவின் யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டது. யாரு போல இல்ல, இவனை போல ஒருத்தனும் ஒரு ராஜாவும் இருந்ததில்லை சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அவன் தேவன் நம்பிக்கை வைத்திருந்த எசேக்கியா ராஜாவை எதிர்த்து வந்த அசீரியா ராஜாவின் எதிர்ப்புகிற இந்த அதிகாரத்துல நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது நாம் பார்க்கலாம் இல்லையா? பெரிய சேனையாக வந்த அந்த எதிரிகள் ரப்சாக்கே என்ற ஒருத்தர் மூலமாக எசேக்கியா ராஜாவுக்கு வெட்கத்தையும் துக்கத்தையும் உண்டு பண்ணும் விதமாக பேசின அந்த வார்த்தைகள் நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த 2 ராஜாக்கள் 18:27 இருக்கு. அதற்கு ரப்சாக்கே, உங்களோடும் கூட நாங்கள் மலத்தை தின்னவும் நாங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷர் அண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தையை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி, ராஜாவை எவ்வளவு அவமரியாதை பண்ண முடியுமோ, எவ்வளவு வெட்கப்படுத்த முடியுமோ, எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அத்தனை காரியத்தையும் இந்த ரப்சாக்கே என்ற ஒரு மனுஷன் பேசுறான். ஆனா கர்த்தர் மேல முழு நம்பிக்கை வைத்திருந்த எசேக்கியாவோ கர்த்தரையே சார்ந்து கொண்டு கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் அவன் தேடினதை நம்ம அதிகாரத்துல பார்க்கலாம். கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசி ஏசாயாவை கொண்டு பேசினது மட்டுமன்றி கர்த்தரை நம்பி இருந்த எசேக்கியா ராஜா வெட்கமடையாதவர்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. நமக்கு தெரியும் 2 ராஜாக்கள் 19:35 பாத்தீங்கன்னா, அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். எவ்வளவு பேரு?
1,85,000 பேரை அவன் சாகடித்தான். அதிகாரமே எழுந்திருக்கும் போது இது அவர்கள் எல்லாரும் கெட்ட பிரேதங்களாக கிடந்தார்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்ப வெட்கம் அசரிய ராஜாவுக்கு தான் வந்ததே தவிர கர்த்தரை முழுமையாக நம்பின, கர்த்தரையே தன்னுடைய பலனாக சார்ந்து கொண்ட, கர்த்தரையே தன்னுடைய அடைக்கலமாக வைத்திருந்த, கர்த்தர் மேலே தன் முழு நம்பிக்கை வைத்திருந்தது எசேக்கியா வைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் காட்டார். கர்த்தர் என்ன பண்ணாரு? கர்த்தர் கவனிச்சு பாருங்க. இந்த செய்தி மூலம் கர்த்தர் அந்த சகோதர சகோதரிய நாம ஒரு நேரமும் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போவதற்கு தேவன் விடவே மாட்டார். கர்த்தரை நம்பி திடனா இருங்கள் என்றுதான் இந்த வசனங்கள் நமக்கு உற்சாகப்படுத்துற ஒரு செய்தியா இருக்கு. எசேக்கியா ராஜாவின் நம்பிக்கைக்கு எதிராக பேசினது போல யாராவது உங்களுக்கு எதிராக தேவனாகிய கர்த்தர்கள் நீங்கள் வைத்திருக்க நம்பிக்கைக்கு எதிராக பேசலாம், பேசலாம் இல்லையா? நமக்கு விரோதமா பேசக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. எசேக்கியா எப்படி நம்பிக்கையோடு ஜெபித்தது போல தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வியாதியின் படுக்கையிலும் எசேக்கியா நம்பிக்கையோடு ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். கேட்டாரா இல்லையா? கேட்டார. ஏசாயா 20:5 பாரு. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே என்ன சொன்னாரு? அவன் அழுதான் இல்லையா? நான் உனக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்ததை நீ நினைத்ததிலும் ஆண்டவரே என்று சொன்னான். வியாதி படுகையில அவனுக்கு பதில் வந்தது. முதல்ல அவன் இனி படைக்க மாட்டான், மறுத்து போவாங்கன்றதுனால அவனுக்கு வந்துச்சு இல்லையா? அவன் அழுதான். அவன் ஜெபம் கேட்கப்பட்டதான். எவ்வளவு காரியங்கள் இருக்கு, இன்னைக்கு பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கு, பல போராட்டங்கள் இருக்கு. இதோட நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போகுமா என்ற ஒரு கேள்விக்குறியெல்லாம் நமக்கு உண்டாகிற பல காரியங்கள் இருக்கு. ஆனா இவன் ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தர மாட்டாரா? எனவே உங்கள் நம்பிக்கைக்கு எதிராக சூழ்நிலைகளும் மனிதர்களும் காணப்பட்டாலும் கலங்காமல் கர்த்தரையே நீங்கள் நோக்கி கொண்டிருங்கள் தான் வேதம் நம்மளை உற்சாகப்படுத்து. தாவீதின் வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்த்தோம்னா சங்கீதம் 25:2 அவன் சொல்றான், என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் என்று ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. சங்கீதம் 31:1 பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடிக்கு செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுதலையும் என்று தாவீது கர்த்தரை நோக்கி சொல்லுகிறதை நாம வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற சத்தியத்தை அறிந்த தாவீது நம்பிக்கையோடு கர்த்தரிடம் ஜெபித்த ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டு தாவீது வெட்கமடையாதபடிக்கு செய்ததை நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது செய்த ஆண்டவர் நமக்கும் செய்ய மாட்டாரா என்ற ஒரு கேள்வியை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொண்டு வைக்கிறார். நிச்சயமாகவே அவர் நமக்கும் செய்வார். 13:8 சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நேற்று செய்தது இன்றைக்கு செய்யவும், இன்றைக்கு செய்தது நாளைக்கு செய்யவும் அவர் வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். அதனால
தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையையும் நம்பிக்கையின் உறுதியான விசுவாசத்தையும் நாம் விட்டுவிடாது இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரோமர் 9:33 வாசிங்க. இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சீயோனிலே வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ கெட்டுப் போவதில்லை. அவன் வெட்கப்படுவதில்லை. வெட்கப்படுவது என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. யார் வெட்கப்பட மாட்டான்? இயேசுவினிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் எவனும் அவன் என்ன பண்ண மாட்டான்? வெட்கப்பட்டு போவதில்லை. ரோமர் 10:11 பாருங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருத்தர் கூட வெட்கப்பட்டு போக அவர் விடவே மாட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழிய பாதையிலும் நாம் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில விசுவாசத்தை எதிர்க்க தகர்க்க சத்து பல விதங்களில் வந்த போதும் நான் இதுவரை கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கனம் பண்ணி அவர் நடத்திதான் வந்திருக்கிறாரு. ஒரு போதும் நான் வெட்கப்பட தேவன் எனக்கு விட்டதே கிடையாது. அந்த தேவனுடைய ஜனமே, விசுவாசத்தை அவர் கவனிக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போக அவர் விடவே மாட்டார். எனவே யார் எது சொன்னாலும் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையில விசுவாசத்திலையும் உறுதியா இருந்து கர்த்தருக்காக செயல்படுங்கள். நிச்சயமாக நீங்கள் வெட்கப்படுவதில்லை, மாறாக கர்த்தராலே நீங்கள் கனமடைவீர்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நீங்க யார் மேல? கர்த்தர் மேல முதல்ல சொன்னேன், நீங்க கர்த்தருடைய ஜனமா இருந்தா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ரெண்டாவது, கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசம். இன்னைக்கு நம்ம விசுவாசம் எங்க இருக்கு? நம்ம விசுவாசம் எங்க இருக்கு? பாத்தீங்களா? எல்லாம் ஒரு செய்தியை நான் பேசுறேன். பாத்தீங்களா? ஒரு செய்தியை நான் பேசுறேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? மத்திய 16:19 பேசுறேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு தருவேன். இந்த பூலோகத்திலே நீ கட்டுகிறவைகள் அவைகளோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். இந்த பூலோகத்திலே நீ கட்ட விழுக்கிறவைகள் எவைகளோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். இதுதான் இப்ப தேவன் சொல்லுகிறார், நீ கட்டுகிறது எது? அது கட்டப்பட்டிருக்கு. நீ கட்டவிழுக்கிறது. அப்ப கட்டுகிறதற்கும் கட்டவிழுக்கிறதுக்குரிய அதிகாரமாக சாமி. ஏன் நான் கேட்டேன், எதை கட்டுகிறோம், எதை கட்டவிழுக்கிறோம்? எதை கட்டுகிறோம், எதை கட்டவிழுக்கிறோம்? வர வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் கட்டி சாத்தான் சொன்னது எல்லாத்தையும் கட்ட விழுத்து படாத பாடு சொல்றோம். நம்ம என்ன பண்றோம்? கண்டிப்பாருங்க, தேவன் சொல்ற ஒரு காரியத்தை நீங்க கவனிங்க. யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25 வாசி. உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறது
மலரும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. ஆயுசு நாட்களை பூரணப்படுத்து. ஓ, இது யார் சொன்னது? இது யார் சொன்னது? இப்ப நாம என்ன சொல்றோம்? நம்ம பார்க்கிற டாக்டர் தான் சொல்றான். என்ன சொல்றாங்க? நம்ம என்ன சொல்றோம்? எதை ஆசீர்வதிப்பாரு? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், உன்னிலிருந்து வியாதியை விலக்கு. கர்ப்பம் விழுகிறதும் மரணம் உன் தேசத்துல இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பெறுவது. நாம என்ன பேசுறோம்? தேவன் எப்படி பேசுறது? நாம என்ன பேசுறோம்? என்ன பேசுறோம்? அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னேன். இப்ப இந்த விசுவாசம் ரோமர் 10:17 வருது. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப இந்த வசனத்துல இருந்து என்ன உங்களுக்கு கேள்வி வந்தது? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை முன்னெடுத்து விளக்குவேன். நிறைய வியாதிகள் தான் அது. சாப்பாடு தண்ணீர் தான் இல்லையா? நம்ம பார்க்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் கேன் தண்ணி தான் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் கேன் தண்ணி தான் இருக்கு. ஆனா கேன் தண்ணி ஒவ்வொரு ரகமா இருக்கு. என்ன பண்றது? சில இடத்துல தண்ணி குடிச்சா உடனே மூக்குல தண்ணியா விடுது. அப்ப இந்த தண்ணி ஏகக்காய வேணாம். தண்ணி குடிச்சியா? அதான் அங்க தண்ணி குடிச்சேன், தொண்டெல்லாம் இருக்குது. ஏன்? ஏதோ ஒரு பிரச்சனை அது வந்து வருது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உங்கிருந்து விலக்கு. இது ஒன்று சொல்றது. ரெண்டாவது சொல்றது, கர்ப்பம் விடுகிறதும் மலரும் உன் தேசத்துல இருப்பது. உன் தேசத்திலே இருக்காதுன்னா உனக்குள்ள இருக்கும். அப்ப நான் என்னதான் சொல்றது? என் விசுவாசம் எங்க? குழந்தை பெற்றுக் கொள்ளாதவங்க மட்டும்தான் மலடு கிடையாது. ஒரு நன்மை செய்ய முடியாதவங்க மலடுதான். ஒன்றையும் கொடுக்க முடியாதவங்க மலடு. இப்ப நிறைய மலட்டு கற்பங்கள் எங்க இருக்கு? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? மலடு இருப்பதில்லை, கர்ப்பம் விடுகிறது கிடையாது, அற்ப ஆயுசு நீ சாவது கிடையாது, உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுன்னு சொன்னாரு. இப்ப தேவனுடைய வார்த்தை உனக்கு கேள்வியா மாறுமானா விசுவாசம் எங்க வளருது? அப்ப விசுவாசம் வளருமானா இந்த வார்த்தையை நீ தேவ சமூகத்துல சொல்லி, ஆண்டவரே இப்படி நான் விசுவாசிக்கிறேன், நீ சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையின்படியே எனக்கு நடக்கும் என்று நீ விசுவாசித்திருந்தா உன் வாழ்க்கையில வரக்கூடிய வெட்கத்தை நீ ஜெயித்து. நான் சொல்றா அதுதானே நமக்கு வெட்கமாகுது. இவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம், இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் ஒண்ணும் இல்லையா? ஒரு பூச்சி இல்லையா? பூச்சி வச்சு என்ன பண்றது? புழு வச்சு என்ன பண்றது? என்ன கேக்குறாங்க? இப்ப 4 பேர் பார்த்து தனியா உட்காந்து அழுது இருக்கிற விசுவாசத்தை தொலைச்சிட்டு என்னதான் பண்றாங்க? ஆயுசு நாட்களை பாதியா குறைச்சிக்க போறியா? என்னதான் விசுவாசம்? கலத்தியர் 3:13-14 வாசித்து பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின்
சாபத்திற்கு நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நம்ம நீங்க வட்டி மீட்டுப்பட்டார். ஆபிரகாமுக்கு உண்டான அந்த அண்டர்லைன் பண்ணீங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஒரு ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆவிக்குரிய சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் நம் விசுவாசத்தினால பெரும்படியாகவும் இப்படியாயிற்று. அப்ப ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் இப்ப எப்படி நாம பெற்றுவது? விசுவாசத்தினாலதான். அதனாலதான் மத்திய எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் முதல் வசனத்துல நீ பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு சொல்லுது. எந்த குடும்பத்துல அனுப்பிச்சிக்கினாரு? இப்ப ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கும்படியாக உன்னையும் என்னையும் பிள்ளையாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நாம் பிள்ளைகளானால் நாம் சுதந்திரம் தான். அவருடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நம்ம சுதந்திரவாதி தானே, பங்காளி தானே, நம்ம உரிமை தானே. அப்ப அந்த உரிமையை விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ளணும்னா ஐயா அது கேட்டு அப்பா எப்படி கேப்பீங்க? ஐயோ தயவு செய்து ஏதாவது ஒண்ணு எனக்கு கொஞ்சம் போடுங்கய்யா கேப்பீங்களா? கேள்வி கேட்பீங்க. நீங்க ஜபத்தை கேட்டாவே தெரியுது எனக்கு எப்படி கேட்பீங்க. அலையலுயா அலையலுயா கேட்டு பாரு எப்படி கேட்குறீங்க? அப்படிதானே கேட்கலாம். ஏன்னா இவங்க சொல்றாங்க தாழ்த்துக்கிறாங்க. என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்களா? தாழ்மையை காட்டுறது தேவன் சொல்றதை ஏற்றுக்கொள்றதுல இருக்கும் தாழ்மை. இப்படி குப்பை கூடம் சொல்றதுல கிடையாது தாழ்மை. எங்க இருக்கு? தேவன் சொல்றாரு நீ என் புள்ள, நீ சொல்லு நான் குப்பை ஆண்டவரு, நான் தூசி ஆண்டவரு, குப்பை தொட்டிதான் போட்ட தூக்கி போட்டாரு. பழைய ஏற்பாடு இருக்கிறவன் பேசலாம். பழைய ஏற்பாடு இருக்கிறவனுக்கு இயேசு கிறிஸ்து தெய்வமா வெளிப்படல. புதிய ஏற்பாடுல இருக்கிற நமக்கு அவர் யாரா இருக்கிறாரு? கவனிங்க. அன்னைக்கு பிரமாணத்தின்படி போனா இன்னைக்கு கிருபையின் பிரமாணத்திற்கு எதிராக நாம இருக்கிறோம். தேவன் நமக்காக யாவத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. எல்லாம் முடித்தது என்று சொல்லி போயிருக்கிறாரு. திருப்பி வருவன் சொன்னவர் நம்ம கையில அதிகாரங்களை கொடுத்திருக்காரு, சாவியை கொடுத்திருக்கிறாரு. நீ திறந்து எடுத்துக்கலாம், நீ மூடிய வச்சுக்கலாம். இப்ப திறந்து எடுத்துக்கிறீங்கன்னா மூடிய வச்சுக்கிறீங்க. எங்க எடுத்துருக்கு? திறந்து எடுத்துருந்தா கொடுக்கறதுக்கு நிறைய இருக்குமே, அநேகருக்கு கொடுக்கறதுக்கு. உனக்கு ஒண்ணுமே இல்லையா, மத்தவனுக்கு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன பண்றது? எங்க எடுக்கலாம்? சாவி அதானே. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு, நீ கட்டுகிறது பரலோகம் அங்கீகரிக்குது, நீ கட்டப்படுகிறது பரலோகம் அங்கீகரிக்கும். எதை கட்டுவோம் எதை கட்டவும்? மத்திய 17:20 பாரு. அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தில் தானே கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ, இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. என்ன சொன்னார் இல்லையா? மார்க் 9:23 பார்த்தேன். இயேசு அவனை நோக்கி விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இப்போ இதுல என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மத்திய 17:20 பார்த்தீங்கன்னா அடுக்கு விதை விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று உங்களால் கூடாதவைகள் சொல்கிறார். ஒன்றும் இராது. இப்ப என்ன கூடிச்சு நம்புறாரு? இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்துல தள்ளிட்டு போ என்று சொன்னா
நீ சொன்னபடியே ஆகும்னு சொன்ன. சொன்னபடியே எந்த மலையை தள்ளுங்க? எந்த மலையை தள்ளுனீங்க? இன்னைக்கு எதை பார்த்து மலைச்சு நிற்கிறீங்க? நம்ம ஆளுங்களுக்கு 1ஆம் தேதி வந்தா மழை பெருசு பெருசா வந்து எப்பதான் மழை வருது? அந்த 1ஆம் தேதி தேவனுடைய வார்த்தையினால கடந்து கொடுத்து மழையை பற்றி ஞாபகமே இல்லை. அடுத்த 1ஆம் தேதி தான் அந்த மழையை பற்றி ஞாபகமே வருது. அப்படியே மலைக்கிற மாதிரி போன விட இந்த மழை பெருசா. ஆனா மலையை பார்த்து பேச சொன்னாரு. என்ன பேச சொன்னாரு? நீங்க இந்த இடம் விட்டு பெயர்ந்து அப்புறம் விட்டு எங்க போ, கண்ணுக்கும் மறைஞ்சு போன்னு சொன்னாரு. சமுத்திரத்தின் ஆழத்துல கண்ணுங்க, சமுத்திரத்தின் ஆழத்துல பத்தி நம்ம கண்ணு தெரியுமா? நேற்று ஒரு செய்தியை படிச்சேன். இந்த சீனா ஒரு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க, பனி பிரதேசத்தின் கீழே 122 எரிமலைகள் இருக்கு. எங்களுடைய வார்த்தைகள் எவ்வளவு நிறைவேற போகுதுன்னு பாரு. இப்ப சொல்றோம், அதை கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எப்ப அது கும்புழுதோ, எப்ப அது வெடிக்குதோ, கடல் மட்டம் உயரும். கடல் மட்டம் உயரம்னா நீங்க நான் அவுட். எங்க இருக்குதா கவனிங்க. ஆனா இப்படி நம்ம சூழ்ந்து இருக்கிற ஆபத்துக்கள் நிறைய இருந்தாலும் அசைக்கப்படாதவர்களாக கர்த்தர் வச்சிருக்கிற ஒரே காரியம் கர்த்தர் நம் நம்பிக்கையா இருக்கிறதுனாலதான் இல்லையா? இந்த சொன்னபடியே ஆகும். எந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பேசி இருக்கிறோம்? பிரச்சனையே பேசி இருக்கிறோமா? பிரச்சனையை பார்த்து நம்ம பேசுறோம். வியாதியே பேசி இருக்கிறோமா? வியாதியை பார்த்து பேசுறோமா? என்னை விட்டு போகணும். தரிசனத்தையே பேசுறியா? தரிசனம் என்னை விட்டு போன்னு சொல்றியா? வறுமையே பேசிருக்கிறியா? பலமான வாழ்க்கையை பற்றி பேசுறியா? நீ எதை பேசுறியோ உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகும். நான் ஜெபம் பண்ணேன், நான் எல்லாம் செய்தேன், அப்ப கூட எப்படியா இருக்கிறேன்னா உன் விசுவாசம் எதுவோ அதுதான் உன் வாழ்க்கை. ஆனா சொல்றாரு, விசுவாசிக்கிறவன், அவரை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் வெட்கப்பட்டு போவது. அப்ப விசுவாசம் எதிலிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா தேவ வார்த்தையிலிருந்து தான். அப்ப அந்த தேவனுடைய வார்த்தையை தனக்காக ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு அவன் வெட்கப்பட்டு போவான். இப்ப வசனம் வருது. இப்ப ஆபிரகாம் குறித்து இது எழுதப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சு விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு காட்டுறான். அவன் ரோமர் 4:18 நீங்க அதை பாக்கலாம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக இல்ல அந்த வசனம் தப்பா இருக்கு. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் என்ன இல்ல நம்புவதற்கு எந்த முகாந்திரம் இல்லை, எந்த சந்தர்ப்பம் இல்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். அது என்ன பண்ண ஏதான் விசுவாசம். எந்த சூழ்நிலையும் எனக்கு சாதகமா இல்லை, எந்த சூழ்நிலையும் எனக்கு சாதகமா இல்லை, எந்த மனுஷனும் எனக்கு சாதகமா இல்லை. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை யாராலும் தீர்க்க முடியும்? யாரதான் நம்பி இருக்கிற? அவன் ஏது இல்லாத இருந்தோம், நம்பிக்கை இல்லாத இருந்தோம், எந்த சந்தர்ப்பம் வாய்க்காமல் இருந்தோம், அவன் நம்பிக்கையோடு கர்த்தரை விசுவாசித்தான். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா மாறினான மனைவி என்று சொல்லப்பட்ட அவனுடைய மனைவி
சகல ஜாதிகளுக்கும் தாயாக மாறினார். அப்ப முடியாது என்று ஒன்று சொல்லுகிற ஒண்ண முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் தான் விசுவாசம். அப்ப அந்த விசுவாசம் தேவனை விசுவாசிக்கிறோம். எதிர விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையா இருக்கட்டும், எதிர்காலத்தின் பிரச்சனையா இருக்கட்டும், வருமானங்களா இருக்கட்டும், ஆரோக்கிய சுகமா இருக்கட்டும், சத்துருக்கள் நம்ம சூழ்ந்திருக்கிற நிலையா இருக்கட்டும், பலவிதமான நிலைகள்ல நம்ம அவமானப்படுத்துற எந்த காரியமாக இருக்கட்டும், இன்னைக்கு உங்க விசுவாசம் எங்க இருக்கு? எதுனால வச்சுக்க அவர் விசுவாசிக்கணும். நீ வெக்கப்பட மாட்டேன். எதை பேசுறது இல்ல. தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறது இல்ல. அவிசுவாசியா மாறி தேவன் சொன்னதெல்லாம் செய்யாம போயிட்டு அதுதான் எனக்கு சங்கீத தியானமே. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கு. ஆனா பண்ண மாட்டோம். அதனாலதான் கஷ்டம், அதனாலதான் கொலை, அதனாலதான் பாடு, அதனாலதான் பிரச்சனைகள். இன்னைக்கு அங்க போனா நடந்துருமா, இங்க போனா எங்க போனாலும் ஏசி இல்லாம எதுவும் நடக்குது இல்லையா? அந்த ஊழியக்காரன் போனாலும் அவரு யாரு தன்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு தான் சொல்லுவாரு. எந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுவான்? என்னால ஒண்ணும் முடியாதுதான், எல்லாம் யாரால தான் முடியாது, அவர்தான் முடியும். அப்ப எங்க போனாலும் நான் அங்க போறேன், நான் இங்க போறேன், பல இடத்துக்கு போங்கதான் செய்யறீங்க. ஆனா என்ன பண்றீங்க? எங்க வளர்ந்தீங்க? எங்க வளர்ந்தீங்க? ஏன்னா இல்ல விசுவாசம் இருந்தா பெற்றுக்கொண்டிருக்கு. கர்த்தர் மேல அளவில்லாத விசுவாசம் வைக்கணும். குறையோடு கூட வாழவே முடியாது, வாழக்கூடாது. விசுவாசம் வளரணும். நம்ம விசுவாசம் ஒரு ஏதாவது நிறுத்திய கர்த்தர் மலை ஆசீர்வதிப்பாங்க. பேசிட்டே போறேன். அது ஏன் அடுத்து நீ கை வைக்காத. என் கருவை கண்டீரையா, என் பெயர் பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாயுருவாகும் என் கருவை கண்டீரையா, என் பெயர் சொல்லி அழைத்தீரையா, சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்கள் போதிய வார்த்தை முழுவதும் வேறு ஆசையே இல்ல, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்கள் போதிய வார்த்தை முழுவதும் வேறு ஆசையே இல்ல, என் தாய் உருவாகும் என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே,
என் கருவை கண்டீரையா என் செயல் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா அறியாமல் அழைத்துக் கொண்டீர் கரையாமல் காத்துக் கொண்டீர் குறையில் கிடக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே அறியாமல் அழைத்துக் கொண்டீர் கரையாமல் காத்துக் கொண்டீர் குறையில் கிடக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போகிற வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போகிற வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா அவரை தகப்பன் தேவனே இந்த ஆராதனை பொருட்படுத்தி நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நம்ம விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசத்தினால் எங்களை நடத்தி வைத்திருக்கிறது. விசுவாச அளவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வைத்து அந்த வளர்முறையான காரியத்தை வைத்திருக்கிறேன். அது வளர்வதான் வெட்கங்களுக்கு தூரமாக்கி காத்துக் கொள்கிறார். மேன்மைப்படுத்தி கனப்படுத்துகிறார்கள். கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பலமான கருத்தில் கொடுக்கிறோம். தொடர்ந்து அங்கே இந்த கரங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தயவுள்ள கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும் ஏற்று திருத்த நினைத்த நாமத்தான் தெரிவிக்கிற நடத்தினார். நடைபோயா என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடு ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் வந்திருக்கிற குடும்பங்கள் கையெழுத்து செய்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றோடும் என்றும் நீடித்து நிலைத்திருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென்.